இதில யார் வந்து கட்டுப்பாடோட ஒழுக்கமா வாழணும்னா, எளிமையா வாழ்றாங்க பாருங்க. அவங்க தான் கட்டுப்பாட்டோட ஒழுக்கமா வாழணும். ஆடம்பரமா வாழ்றாங்க பாருங்க. அவங்க வந்து மது அருந்தலாம், புகைப்பிடிக்கலாம், ஆ பாலியல் உறவுகள்ல கூட அவங்க ஒழுக்கம் இல்லாம இருக்கலாம். அப்போ வந்து மதுபானம் யாருக்காக? நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வந்து நாம யாருங்கிற முதல்ல மாமிசம் உண்றது யார் உண்ணணும்? யாருக்கு இந்த மாமிச உணவு தேவைப்படுது? அப்படின்னு பார்த்தா, இந்த ஆடம்பரமா வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான். ஆடம்பரமா வாழ்றவங்களுக்கு தான் மதுபானம். அப்ப அப்போ வந்து நம்ம வந்து குழம்பிறக்கூடாது. அவங்கலாம் அவங்கலாம் மது அருந்துறாங்களே, நாம ஏன் அருந்தக்கூடாது? அவங்கலாம் புகைப்பிடிக்கிறாங்களா, நாம ஏன் புகைப்பிடிக்கக்கூடாது? அவங்கலாம் மாமிசம் சாப்பிடுறாங்களா, நாம ஏன் சாப்பிடக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாம யாரு? நாம எளிமையானவங்க அப்படின்னா, கட்டுப்பாடா, ஒழுக்கமா வாழ வேண்டியவர்கள். உணவுல கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஏன்னா, நீ நோய்கள வரவழைச்சுக்கிட்டன்னா, உனக்கு யார் செலவு பண்ணுவா? நீ எளிமையானவனா இருக்க. உன்னால ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியாது. ஒரு 6 மணி நேரம் தான் ஒரு தொழில் செய்ய முடியும். உன்கிட்ட குறைந்த வருமானம் தான் இருக்கு. உன்னால கடினமா உழைக்க முடியாது. யார் கடினமா உழைக்கணும்? பேராசை, ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசை உள்ளவங்க தான் கடினமா உழைக்கணும். முரட்டுத்தனமா உழைக்கணும். உனக்கு எளிமையான வாழணும்னு தானே உனக்கு ஆசை. இல்ல எனக்கு ரொம்ப நேரம் அதாவது 10 மணி நேரம், 20 மணி நேரம்லாம் 18 மணி நேரம்லாம் என்னால தொழில் செய்ய முடியாது. என்னால ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செலவழிப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வருவேன், ஜாலியா இருப்பேன். குழந்தைகளோட, மனைவியோட, கணவனோட ஜாலியா இருக்கணும். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா நீங்க எளிமையான ஆளு. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்ன்ட்டு ஓடுறாங்க பாருங்க. அவங்க தான் ஆடம்பரம். அவங்களுக்கு தான் வந்து ஆடம்பர மோகம். ஆடம்பரமாக வாழ்வதற்கான தகுதி கூட அவங்களுக்கு தான் இருக்கு. நீ எளிமையா வாழ்ற 8 மணி நேரம் தான் தொழில் செய்ற அப்டின்னா, உனக்கு அதுக்கேத்த வருமானம் தான் கிடைக்கும். அளவுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா, அளவுக்கு அதிகமா உழைச்சாகணும். ஆனா, நீ வேலை பார்க்குறதே 8 மணி நேரம். அப்டின்னா, நீ ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. எளிமையா வாழணும்னு தான் ஆசைப்படணும். அப்ப ஆடம்பரமாக வாழ்வதற்கு யாருக்கு ஆசை? கடினமா உழைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசையே நியாயமானதாக இருக்கிறது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆடம்பரம் கட்டுப்பாடு இல்லாம ஒரு வாழ்க்கை. கட்டுப்பாடு இல்லாமல் தொழில் செய்றதுக்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 8 மணி நேரம் தான் தொழில் செய்யணும். வாழ்க்கைனாலே அது எளிமையான வாழ்க்கை தான். அப்ப 8 அதற்கு ஒரு 8 மணி நேரம், 6 மணி நேரம் தொழில் செய்யணும். ஆனா, நீ வந்து ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுறல்ல, அதுவே ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. அப்ப கட்டுப்பாடு இல்லாம அளவுக்கு அதிகமா நீ உழைச்சாகணும். அளவுக்கு அதிகமா உழைச்சாகணும். கட்டுப்பாடு உணவுல அவங்க கட்டுப்பாட்டோட இருக்க மாட்டாங்க. கண்டதையும் சாப்பிடுவாங்க. அவங்ககிட்ட நெறைய பணம் இருக்கு. அவங்ககிட்ட அதனால நோய் வந்தா மருத்துவர்ட்ட போவாங்க. நீ எளிமையா வாழ்றவங்க கட்டுப்பாட்டோட இருக்கணும். உணவுல கட்டுப்பாட்டோட இருக்கணும். எளிமையா வாழ்றாங்கல்ல, என்னால 8 மணி நேரம் தான் தொழில் செய்ய முடியும். அப்படின்னா நீ எளிமையா தான் வாழணும். ஆடம்பரமா வாழ ஆசைப்படக்கூடாது. என்னால கடினமாலாம், முரட்டுத்தனமாலாம் உழைக்க முடியாது. அப்படின்னா நீ வந்து எளிமையா தான் வாழணும். உணவுல கட்டுப்பாட்டோட இருக்கணும். ஏன்னா நீ உணவுலலாம் கட்டுப்பாடு இல்லன்னு வச்சுக்கோ, கண்டதையும் சாப்பிடுற அப்படின்னு நீ வாழ்றதே எளிமையான வாழ்க்கை. அப்ப நீ கண்டதையும் சாப்பிட்டன்னா உனக்கு நோய் வரும். நோய் வந்தா உனக்கு செலவழிக்க பணம் இல்ல. நீ நோயாளி ஆயிட்டன்னா, உன்னுடைய வேலைகளை செய்வதற்கு வேலையாட்கள் கிடையாது. உன் வீட்ல வேலையாட்கள் கிடையாது. இப்ப ஆடம்பரமா வாழ்றவங்க, அவங்க வீட்ல வேலையாட்கள் இருக்காங்க. பணம் குடுத்தா வேலையாட்கள் வருவாங்க. தன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்து தருவதற்கு வேலையாட்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நோய்கள பத்தி இப்ப கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஆடம்பரமா வாழ்றவங்க நோய்கள பத்தி பயப்பட மாட்டாங்க. ஏன்னா, எதுக்கு நோய் வந்தா நம்ம ஏன் நம்மள கவனிக்கிறதுக்கு யாரு இருப்பாங்களோ, அப்படி செலவழிக்கிறதுக்கு, அந்த மாரி வைத்தியம் பார்க்கறதுக்கு மருத்துவத்துக்கு பணம் வேணுமே, அப்படிங்கிற அந்த பயம் தான் அ அந்த அந்த பயம் தான் எளிமையா வாழ்றவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்க என்ன உணவுல கட்டுப்பாட்டோட இருப்பான். ஆடம்பரமா வாழ்றவன் அவன்ட்ட நெறைய பணம் இருக்கு. எங்க வேணாலும் வைத்தியம் பார்த்துப்பான். அப்ப கண்டதையும் சாப்பிடலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு வந்துரும். கண்டதையும் சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆட்டம் போடலாம், கூத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால கட்டுப்பாடான வாழ்க்கை யாருக்கு? எளிமையான வாழ்க்கை யாருக்குன்னா, மென்மையானவர்களுக்கு தான் கட்டுப்பாடான வாழ்க்கை. மென்மையானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 8 மணி நேரம் தான்ப்பா என்னால தொழில் செய்ய முடியும். அதுவே நான் கஷ்டப்பட்டு தான் செய்வேன். எப்படா வீட்டுக்கு போகணும்னு இருக்கும். லீவுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியா படுத்துட்டு ஏதோ ஒண்ணு ஜாலியா பண்ணிட்டு இருக்கலாம். எப்பவும் பணம் பணம்னு ஓடுறது எனக்கு பிடிக்காது. ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வேலை பணம் பணம்னு ஓடிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்க தான் யாருன்னா ஆடம்பரமா வாழ்வாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஞாயிற்றுக்கிழமைலாம் ஓய்வு எடுப்பாங்க. ஆனா பணம் பணம்னு ஓடுறவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் உழைப்பாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 13 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் உழைப்பாங்க. நெறைய பணம் அவங்ககிட்ட சேரும். அப்போ அவங்க கட்டுப்பாடா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களுக்கு நோய தருகிற உணவுல தைரியமா சாப்பிடுவாங்க. நோய் வந்தா குணப்படுத்திக்குவாங்க. அதனால இந்த மாரி யார் கட்டுப்பாடா வாழணும்? மென்மையானவர்கள் இருக்காங்கல்ல. என்னால ரொம்ப நேரம்லாம் தொழில் செய்ய முடியாதுப்பா. என்னால 8 மணி நேரம் தான் செய்ய முடியும். அன்பு எனக்கு ரொம்ப முக்கியம். பாசம் முக்கியம். குழந்தைகளோட, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும்.
நண்பர்களோட நேரம் செலவழிக்கணும் அப்படின்னா நீ எளிமையான ஆள், நீ மென்மையான ஆள். அப்போ நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படக்கூடாது. நீ தான் கட்டுப்பாட்டோட இருக்கணும். கட்டுப்பாட்டோட இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ உன்ன மாரி ஆட்கள் எப்பவும் குடும்பத்தோடயே இருப்பாங்க, மனைவியோட இருப்பாங்க, கணவனோட இருப்பாங்க. அப்போ தாம்பத்தியத்தில சிறப்பா செயல்படணும், உடம்புல எதுவும் நோய் வரக்கூடாது, உடம்ப உறுதியா வச்சுக்கணும். அப்படின்னா நீ உணவுல கட்டுப்பாட்டோட இருக்கணும். ஆடம்பரமா வாழ்றவங்க, அவங்க பணம் அவங்க எப்பவும் மனைவி பக்கத்திலேயே இருக்க மாட்டாங்க. கணவன், மனைவி பக்கத்திலேயே இருக்க மாட்டாங்க. கணவன் எங்கேயோ இருப்பாங்க, மனைவி எங்கேயோ இருப்பாங்க. பணம் பணம்னு ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் நீ தாம்பத்தியத்தில சிறப்பா செயல்பட முடியும். ஆனா அது தேவையில்ல. ஏன்னா நீ எப்பவும் கணவன், மனைவி சேர்ந்தே இருக்கிறது கிடையாது. எப்பவும் பணம் பணம்னு நீ ஒரு சைடுல போற, அவங்க ஒரு சைடு எப்போ சந்திச்சு பேசுறது, என்னைக்கு அவங்க பார்த்தாங்க, பேசுனாங்க. பிள்ளைகள் தூங்கும்போது தான் அவர் நைட்டு தான் லேட்டா வருவாரு, சீக்கிரமா ஓடிருவாரு. அந்த மாரிலாம். அப்போ யாருக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு கட்டுப்பாடு என்பது எந்த விதத்திலயும் கட்டுப்பாடே கிடையாது அவங்களுக்கு. அவங்கலாம் வந்து அ அவங்க உணவுல கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, மதுபானம் அருந்தலாம், புகைப்பிடிக்கலாம். அ அந்த மாரி இப்போ ஆடம்பரமா நெறைய பணம் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க செய்ற வேலையே ஆட்கள விட்டு செஞ்சுருவாங்க. சும்மா தான் இருப்பாங்க. ஏன் அத செஞ்சுரு, இத செஞ்சுரு, நீ வந்து இத செஞ்சுரு, நீ அந்த வேலைய முடிச்சுரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டே ஆர்டர் போட்டே முடிச்சுருவாங்க. ஆர்டர் போட்டே வேலைய செஞ்சுருவாங்க. உடல் உழைக்கும். ஆனா எளிமையா வாழ்றவங்க, என்னால மென்மையானவர்கள் பல பேர வேல வாங்க முடியாது அவங்களால. "என் வேலைய இந்த வேலைய நீ செஞ்சுரு, அந்த வேலைய நீ செஞ்சுரு" அப்படின்னு அவங்களுக்கு சொல்வதற்கு வேலையாட்கள் கிடையாது. அதனால வந்து உழைச்சாகணும். எளிமையா வாழ்றவங்க உழைச்சே ஆகணும். அவங்க தேவைக்கு அவங்க உழைச்சே ஆகணும். ஆனா வந்து இந்த ஆடம்பரமா வாழ்றவங்க பல பேர வேல வாங்கி உட்காந்துக்கிட்டே வேல வாங்கி பொழச்சுப்பாங்க. அதனால அவங்க வந்து இவ எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா வந்து வன்மையானவர்கள். அவங்கலாம் வன்மையானவர்கள். ஆடம்பரமா வாழ்றாங்க பாருங்க. அவங்கலாம் வன்மையானவர்கள். அவங்கள பார்த்து புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்க கூடாது. நம்மலாம் மென்மையானவர்கள் அப்படின்னா, மென்மையானவர்கள் கட்டுப்பாட்டா வாழணும், ஒழுக்கமா வாழணும். மென்மையானவர்களுக்கு தான் ஆ அவங்க தான் ஒழுக்கமா, கட்டுப்பாட்டோட வாழணும். ஆரோக்கியமா வாழணும். வாழ வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு.